அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனிகாம் சென்னை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு 10 எடுத்திருக்கேன். எவ்வளோ கொஞ்சம் அரை முந்திரியாக உடச்சி வச்சுருக்கேன். வெங்காயத்தை மீடியம் சைஸில் வெட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் பொடிசாக வெட்டணும்னு அவசியம் இல்லை. தக்காளியும் நறுக்கி வச்சுக்கலாம். கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூனு போட்டுட்டு சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் நம்ம இப்போ வதக்க போகிறோம், வதக்கலாம். காய்ஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்கி நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 முந்திரி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா செவக்க வதக்கணும். அதோட ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி செவக்க வதக்கிட்டு போட்டு நல்லா வதக்கி ஆற விட்டுருங்க. பன்னீர் ஒரு பேக்கெட் பன்னீர், அது 200 கிராம் பன்னீர் ஒரு பேக்கெட்டு கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்கின அந்த வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி அதோட பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதை வதக்கிட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகணும். வதக்கிட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு வதக்கிட்டு அரைச்ச வெங்காயம், தக்காளி, முந்திரி பேஸ்ட் அரைச்சதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. எண்ணெயும் பட்டரில் வதக்குங்க. வதக்கிட்டு தண்ணி ஒரு அரை கப்பு, அதில் எவ்வளோ உங்களுக்கு நல்லா திக்னஸ் தண்ணியாக கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போடணும். மாதிரி வதக்கிட்டு தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நீங்கள் எண்ணெயிலே நான் போட்டுருந்தாங்க, நான் மறந்துட்டேன், அதான் போடுங்க. எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். அந்த மிளகாத்தூள் போடுறப்ப போட்டு வதக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அந்த பன்னீரை நம்ம பீஸாக நறுக்கி போட்டுக்கலாம். பன்னீர் வேணும்னா பட்டரில் ஃப்ரை பண்ணி போடணும்னாலும் போட்டுக்கலாம், சும்மா அப்படியும் போட்டுக்கலாம். போட்டு அப்புறம் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போடுங்க. ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் அவங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் பட்டர் ஒரு கடைசியாக கொஞ்சம் போடணும். 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.